வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ட்ரேடிங்ல நஷ்டத்தை குறைச்சு லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக்குற ஒரு பவர்ஃபுல்லான செட்டப் பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த சூப்பர் ஹீரோ காம்போ கண்டிப்பா உங்களுக்கு தான். வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, சினிமால ரெண்டு பெரிய ஹீரோஸ் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? தியேட்டரே அதிரும்ல. அதே மாதிரி தாங்க ட்ரேடிங்லயும் ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க தான் சார்ட் பேட்டர்ன்ஸ். தனியா வந்தாலே பவர்ஃபுல் தான், ஆனா அவங்க ஒன்னா சேர்ந்தா அது ஒரு பிளாக் பஸ்டர் செட்டப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ரெண்டு ஹீரோஸ் யாருன்னா டபுள் பாட்டம் அதாவது டபிள்யூ பேட்டர்ன், அப்புறம் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அதாவது சமச்சீர் முக்கோணம். இது ரெண்டும் சேரும்போது என்ன மேஜிக் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம காம்போவோட முதல் பகுதிக்கு போலாம். இந்த சூப்பர் ஹீரோ கூட்டணியோட அஸ்திவாரமே இந்த முதல் ஹீரோ தான். இவர்தான் ட்ரெண்ட் மாறப்போகுதுங்கிறதுக்கான முதல் சிக்னலை கொடுக்க போறவரு. வாங்க நம்ம முதல் ஹீரோ டபுள் பாட்டம் பேட்டர்னை மீட் பண்ணலாம். இந்த டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட் நம்ம கிட்ட பேசுற மாதிரி. அது என்ன சொல்லுதுன்னா, போதும்டா சாமி, நான் விழுந்தது போதும், இனிமே நான் மேல தான் போக போறேன்னு சொல்ற மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட்டை கீழே தள்ளினவங்க எல்லாம் பேக் வாங்கிட்டாங்க, இனிமே வாங்குறவங்க அதாவது புல்ஸ் கண்ட்ரோலை எடுத்துட்டாங்கன்னு சொல்ற ஒரு செம்ம கம்பேக் சிக்னல் இது. இதை ஒரு ரப்பர் பால் உதாரணத்தோட பார்ப்போம். மார்க்கெட்டை ஒரு ரப்பர் பால் மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த பால் கீழே விழுது, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தட்டி நிற்கிது, அதுதான் சப்போர்ட், ஒரு தர மாதிரி. அங்கிருந்து லைட்டா மேலே எழும்புது, ஆனா ஒரு இடத்துக்கு மேல போக முடியாம தட்டி நிக்குது, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் அல்லது நெக்லைன், ஒரு கூரை மாதிரி. திரும்பவும் அதே தரையில பட்டு இந்த தடவை அந்த கூரையே பிச்சுக்கிட்டு ராக்கெட் மாதிரி மேல போகுது. இப்போ பார்க்க இது இங்கிலீஷ்ல டபிள்யூ எழுத்து மாதிரி இருக்கா? நார்மலா ட்ரேடர்ஸ் எல்லாரும் இந்த டபிள்யூ வடிவத்தோட நெக்லைனை பிரேக் பண்ணும்போது வாங்குவாங்க. ஆனா சில சமயம் நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம், இல்லனா ஒரு பயத்துல என்டர் ஆளாம விட்டுடுவோம். சரியா இந்த இடத்துல தான் நம்மளோட ரெண்டாவது ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. ஹீரோ அவரோட வேலையை முடிச்சிட்டாரு. ஆனா கதை இதோட முடியல. அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அந்த டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்ண வராரு நம்ம ரெண்டாவது ஹீரோ. வாங்க சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளை பார்க்கலாம். டபிள்யூ பேட்டர்னை பிரேக் பண்ணி மேல போன மார்க்கெட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். அப்போ பிரைஸ் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். இது புல்ஸ்க்கும் பேர்ஸ்க்கும் நடுவுல ஒரு பெரிய இழுபறி போர் நடக்கிறத காட்டுது. இப்போ இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா பாருங்க. மேலே இருக்கிற ரெட் லைன் ஹையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர்றது காட்டுது. அதே மாதிரி கீழே இருக்கிற கிரீன் லைன் லோவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே போறது காட்டுது. இந்த ரெண்டு கோடும் ஒன்னு சேரும்போது ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. இது விலை ஒரு சின்ன இடத்துக்குள்ள அழுத்தப்படுதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய மூவுக்கு ரெடி ஆகிற மாதிரி. ஓகே, ரெண்டு ஹீரோஸையும் தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போதான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டு ஹீரோஸும் அவங்க சக்தியை ஒன்னா சேர்க்கும்போது என்ன நடக்குது, எப்படி ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் உருவாகுதுன்னு பார்க்கலாம். இந்த காம்போவோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டபிள்யூ பேட்டர்ன் ஹே நான் மேல போக போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் டமால்னு கீழே விழாம ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அழகா ரெஸ்ட் எடுக்குது. இது அப் ட்ரெண்ட் தொடர போகுதுங்கிறதுக்கான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிகுறி. இப்போ இந்த ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு 3 ஸ்டெப்ல பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்ட்ரி. அந்த முக்கோணத்தோட மேல இருக்கிற கோட்டை ஒரு நல்ல பச்சை கேண்டில் உடைச்சு க்ளோஸ் ஆகும்போது வாங்கணும். இது புல்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு காட்டுது. ஸ்டெப் 2 ஸ்டாப் லாஸ். ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பா போனா நம்மளை காப்பாத்திக்க ஸ்டாப் லாஸை அந்த முக்கோணத்தோட கீழே இருக்கிற கோட்டுக்கு கொஞ்சமா கீழே வைங்க. இதனால நம்ம நஷ்டம் ரொம்ப சின்னதா இருக்கும். ஸ்டெப் 3 டார்கெட். முக்கோணத்தோட ஆரம்ப உயரம் எவ்வளோ இருக்கோ அதே உயரத்தை பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து மேல வச்சு உங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு லாஜிக்கலான ப்ராஃபிட் டார்கெட். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காம்போ ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்னா, இது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுறது ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே கம்மியான ரிஸ்க்ல ஒரு ட்ரேட் எடுக்க சான்ஸ் கொடுக்குது. இந்த சூப்பர் ஹீரோ காம்போ ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான். ஆனா கையில ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் இருந்தா மட்டும் போதுமா? அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இப்போ நாம ஸ்ட்ராட்டஜில இருந்து மைண்ட் செட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். இந்த பகுப்பாய்வோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதி இது. இந்த நம்பரை பாருங்க, 90%. ஒரு ட்ரேடரோட வேலையில 90% பட்டனை தட்டுறது கிடையாது. அது பொறுமையா காத்திருக்கிறது தான். ட்ரேடிங்ல ஜெயிக்கிறதுங்கிறது எப்பவும் ஆக்டிவா இருக்கிறதுல இல்ல, சரியான செட்டப் வர வரைக்கும் பொறுமையா காத்திருக்கிறதுல தான் இருக்கு. டபிள்யூ பேட்டர்ன் வந்த உடனே குதிக்காதீங்க. நம்ம பேசின இந்த முழு ஸ்ட்ராட்டஜியோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரிதான். டபிள்யூ பேட்டர்ன் உருவாகி அது பிரேக் ஆகி ஒரு முக்கோணம் போட்டு அதுக்கப்புறம் அந்த முக்கோணமத்தையும் பிரேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி என்டர் ஆகுங்க. இதுக்கு பேர் தான் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட், அதாவது அதிக வெற்றி வாய்ப்புள்ள ட்ரேட். இப்போ இந்த சூப்பர் ஹீரோ காம்போவை உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சார்ட்ல இது மாதிரி வேற என்னென்ன காம்போஸ் ஒளிஞ்சிருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி புது புது வாய்ப்புகளை தேட இது உங்களை இன்னும் நிறைய கத்துக்க தூண்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.